நீங்க இன்னைக்கு டே வந்து ஃப்ரைடே, வீக்கெண்டு என் பையன கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு, அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வந்து இன்னைக்கு வாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நடந்து வர ஆரம்பிச்சேங்க. நடந்து வர வழியில இந்த ப்ளூ கலர்ல பார்க்குறீங்க பார்த்தியா? இங்க ஒவ்வொரு ஃப்ளாட் முன்னாடியும் இருக்குங்க. இதுதான் வந்து குப்பை பாஸ்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்தது என்னமோ இந்த பூவோட இலைகள பொறிக்கிறதுக்கு தாங்க. இந்த எரிக்கா செடி இருக்குங்க பார்த்தீங்களா? இங்க நெறையா இருக்குங்க. அது நல்லா பூ வந்து நல்லா நெருக்கமா வந்து பூ பூத்திருக்குங்க. இதோட இலைகள தாங்க நான் பொறிக்க வந்தேன். இந்த இலைகள் வந்து நம்மளோட குதிகாலோட வலிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லாருக்கும்னு சொல்லி வந்து ஒரு Facebookல ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க. சித்தா டாக்டர் தான் சொன்னாரு. சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குதிகால் வலி இருக்குல்ல. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 இல மட்டும் பொறிச்சேங்க ட்ரையலுக்கு. ரொம்ப டஸ்ட்டா இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்தோம். ஃப்ளாட் வந்து ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறம் வாட்ச்மேன் கிட்ட இந்த மாரி ஒரு கேபின் இருக்குங்க. இந்த கேபின்ல ஏதோ இன்னைக்கு வீக்கெண்டுங்களா சொல்லவே வேண்டியதில்ல. ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மென்ட் பேப்பர்ஸ் வந்து இங்க இருக்குங்க. இந்த அட்வர்டைஸ்மென்ட் பேப்பர்ஸ்ல வந்து பக்கத்துல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் வந்து இங்க இருக்குங்க. அட்வர்டைஸ்மென்ட் பேப்பர்ஸ். இதுல நம்ம பார்த்தோம்னா காய்கறிக, அப்புறம் மீன் வகைக, சிக்கனு, மட்டனு, அப்புறம் ஷாம்பூ எல்லாமே வச்சிருப்பாங்க. இதுல யூசுவலா நான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இந்த 1 தரம், 2 தரம் மேக்ஸிமம் வந்து 5 தரம்ஸ்குள்ள இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் தாங்க வாங்குவேன். ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கிறனால வந்து நம்மனால வந்து எவ்வளோ வாங்குனாலும் அது கெட்டு போயிரும். ஏன்னா நான் அரிசி, பருப்பு, அப்புறம் வந்து கடலை இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பேன். அது போக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் வந்து பத்தாது என் ஃப்ரிட்ஜ்ல. ஏன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஏன்னா வெளிய வைக்கிற இந்த வெயில்ல வந்து எல்லாம் புழு விழுந்துரும். அதனால வந்து எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சிருப்பேன். இப்ப நீங்க இதெல்லாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கே வந்து வாங்கணும்னு தான் தோணும். பாருங்க இந்த சோப்பு, எக்ஸோ சோப்பு நம்ம வீட்ல வந்து ஊர்ல யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் கிடைக்குது. அப்புறம் வந்து மீன் தான் பார்த்தேன். நண்டெல்லாம் ரொம்ப சீப்பா இருக்கு. அப்புறம் வந்து நெத்திலி ரொம்ப விலை கம்மியா இருக்கு. 4 திரம்ஸ் தான். வாங்குனா யூஸ் தான். இருந்தாலும் சரி பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு முன்னாடி இந்த மாரி கேன்ஸ் வந்து நம்ம வெளிய வச்சுட்டோம்னா, கேன்காரங்களுக்கு நம்ம கால் பண்ணி சொல்லிட்டா, அவங்களே கொண்டு வந்து ரீஃபில் பண்ணிருவாங்க. நம்ம வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. மந்த்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணா போதும். அந்த கேன் வாட்டர்ஸ்க்கு. தென் நான் எப்பவும் வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணனே வந்து வாசல்ல வந்து இந்த குட்டி குட்டி கரப்பான்பூச்சிங்க சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நான் யூஸ் பண்றது இந்த குட் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரேயருங்க. வீட்டுக்குள்ள நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டுக்குள்ள நம்ம வந்து சாப்பிடுற சாமானோ, அப்புறம் நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கோம்ல. அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வெளிய அது வாசல்ல இந்த கார்னர்ல வந்து நல்லா இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பயங்கர காட்டா இருக்கும். நல்ல எஃபெக்டிவா வந்து வேலை செய்யுங்க. ஏன்னா இந்த டோரு கீழ வந்து குட்டியா ஒரு கேப்ஸ் இருக்கு. அந்த கேப் வழியா வந்து அந்த கரப்பான்பூச்சிங்கலாம் உள்ள வந்துருது. குட்டி குட்டியா இருக்க கரப்பான்பூச்சிங்கலாம் உள்ள வந்துருது. என்ன பண்றது? எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாவும் அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. சரி மேக்ஸிமம் நம்மனால முடிஞ்ச ஒரு வேலை. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து என்ன இந்த ஸ்டவ் கிளீன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற பீதாம்பரி பவுடரும், கொஞ்சம் வினிகரு, அதுக்கப்புறம் சோப் லிக்விட், டிஷ் வாஷரோட சோப் லிக்விட் எல்லாம் போட்டு வச்சுட்டு தான் போனேன். இப்போ வந்து ஏன்னா எண்ணெய் பிசுறு, டீ கரை இதெல்லாம் ரொம்ப அதிகமா ஆச்சு. நான் இது வாரத்துல ஒரு 2 டைம் தாங்க வந்து செய்வேன். ரொம்ப இதா இருந்துச்சு. ரொம்ப டர்ட்டியா இருந்துச்சுன்னா மட்டும் தான் 3 தடவ செய்வேன். ஏன்னா வந்து 4 பர்னர் ஸ்டவ் வந்து அடிக்கடி இத கழட்டி கழட்டி வந்து கிளீன் பண்றது வந்து கஷ்டம். ரொம்ப நேரம் இதுக்காக டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட அதுகிட்ட நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால வந்து மேக்ஸிமம் வந்து கரை எதுவும் விழுகாம பார்த்துக்குவேன். இந்த டீ கரை, அதுக்கப்புறம் மெயினா அந்த பொரிக்கும்போது இந்த காலிஃப்ளவர் பொரிக்கும்போது டைம்ல தான் வந்து இந்த எண்ணெய் கறையெல்லாம் அதிகமா ஆகுறது. வாரத்துல ஒரு டைம். இப்ப நல்லா வந்து தேய்ச்சு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சுட்டு, ஸ்டவ்னால வந்து இந்த வெட்டான ஒரு காட்டன் கிளாத் அத வச்சு தான் வந்து நான் வந்து துடைப்பேன்.
நல்லா தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த துணி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு, ஃபைனலா வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, இதுக்கு வந்து ஸ்டவ் நாள் வந்து ஈர துணி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு வந்து வினிகர் வந்து ஃபைனலா வந்து டச் பண்ணி நல்லா தொடச்சுட்டோம்னா, கரப்பான்பூச்சிங்க வராதுங்க, அந்த வாசத்துக்கு. அதனால வினிகர் வச்சு தான் தொடச்சுடுவேன். அதுக்கப்புறம் இந்த பர்னர்ஸ்லாம் போட்டுட்டு, அரிசி வந்து டப்பால வந்து மாத்தி வைக்க வேண்டியதா இருந்துச்சு. அரிசி வந்து இப்போ ரொம்ப வெயிலா இருக்கனால வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பானையில வச்சு பார்க்கலாங்க. நான் பானையில தான் வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து வண்டு எதுவும் விழுகல. நான் வச்சு ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆச்சுங்க. வண்டு எதுவும் விழுகல. நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அந்த பானையில இருக்க அரிசிய வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ்க்கு வந்து எவ்வளோ தேவையோ, அது ஒரு டப்பால போட்டு மாத்தி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து சில டைம் வந்து நம்ம அரிசி எடுக்கும்போது வந்து, நம்ம கை ஈரமா இருந்துச்சுன்னா வந்து பூச்சி விழுந்துரும்ல. அதனால வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் தாங்க ஷாப்பிங் போனோம். எதுக்குன்னா சாக்லேட்ஸ் வாங்க தான் போனோம். இந்த கடையில வந்து சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, நம்ம என்ன சாக்லேட் வாங்குறதுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து சாக்லேட்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்கும். சாக்லேட்ஸ்ன்னு கிடையாது. ஸ்நாக்ஸோட கலெக்ஷன் சொல்லலாங்க. ஐஸ்கிரீமு, கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் விட வந்து நெறைய நீங்க எ இதே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்குங்க சாக்லேட்ஸு. இந்த சாக்லேட்ஸ்ல வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்ல தான் இருக்கும். நம்ம ஊருக்கு போனாவே நாங்க இங்க தான் வந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்குவோம். எனக்கு இங்க ரொம்ப புடிச்சிருந்தது. கலர் 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 கலரா வந்து சாஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. என்ன சாஸ்ன்னு தான் தெரியல. ஆனா கலர் கலரா பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு ஏன்னா அப்படியே கிரன்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ளோருங்க. ஃப்ளோர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. எல்லா ஸ்நாக்ஸோட இதுவும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பார்க்கும்போதே நம்ம வாங்கணும்னு சொல்றது. அப்புறம் இங்க ரொம்ப ஃபேமஸான இருக்கிறது இந்த பிஸ்தா குனோஃபா பார். இந்த குனோஃபா நான் இது நாள் வரைக்கும் வாங்குனதில்ல. சின்னதா இருக்க 1 தரம்ஸ், 2 தரம்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இது 29 தரம்ஸ், 30 தரம்ஸ் நான் இது நாள் வரைக்கும் வாங்குனது கிடையாது. அதுக்கப்புறம் Cadburyஸ்ல வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து சாக்லேட்ட வந்து டிஃப்ரெண்டான பேர்லயும், அதோட ஷேப்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணா ஒரு 10 அண இருக்குமான்னு சொல்றது டவுட்டு தாங்க. அதுக்கப்புறம் என் பையன் வந்து ஃபைனலா டிசைட் பண்ணி, இது வந்து 5 ஸ்டார் நம்ம இந்தியன் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்துட்டான். இதுதாம்மா, இது ஓகேவாம்மா அப்படின்னு. இது வந்து 26 தரம்ஸ் வந்துச்சு. ஓகே அவனுக்கு பிடிச்சிருந்தா என்ன, அவனுக்கு பிடிச்சதில்ல. இன்னும் நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அத வாங்கியாச்சு. அது கூட வந்து இந்த குவாலிட்டி ஸ்ட்ரீட் வந்து பார்க்கலாம் தாங்க என்ன. ஓகேங்க சாக்லேட்ஸ் தான். அங்க இந்த சாக்லேட்னா என்ன, அந்த சாக்லேட்னா எல்லா சாக்லேட் ஓகே தான். ஃபைனலா எங்களுக்கு 39 தரம்ஸ் பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது கூட ஒரு மில்கி பார் வாங்கியிருந்தோம். இது 5 ஸ்டார். நான் ஒரு பீஸ் சாக்லேட் தான் வாங்கியிருக்கேன். ஒரு டப்பா சாக்லேட்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு டப்பா நெறைய இருக்கு சாக்லேட்டு. நம்ம ஊர் அதே இதுதாங்க. நல்லா வெயிட்டான சாக்லேட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.